செம்மல நொந்தாள் சேரலொட்ட மலங்கழி என்பருடுமரி மாலரனேயும் மலிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் என தொழுமே. திருவானின் இதன் சேவடிக்கையில் சென்றங்கு திருமாந்திருப்பன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பவனே. சிவா. திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவைக்கே பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற பேரூர் ஆதீனம் 25வது பட்டம் திருப்பெருந்திரு மருதாசல் அடிகளார் அவர்களிடம் பேட்டி காணப் போகிறோம். நம்ம திருமடங்களில் நம்ம தீபம் இயற்கை டிவிக்கு நல்ல ஒரு நட்பும் அன்பும் இருக்குது அவங்ககிட்ட. நான் ஃபோன் பண்ணி கேட்டோன்னே அவர் உடனே என்ன விஷயம்னு கேட்டார். சமீபத்தில் இதுவரைக்கும் நம்ம பேரூர் ஆதீனம் 4 இடங்களில் அருளாட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இவங்க பொறுப்பெடுத்து அங்கே பேரூர் ஆதீனத்தில் மட்டுமல்லாமல் மற்ற ஒரு 4 இடங்களில் இவங்க அந்த அருளாட்சி செஞ்சுட்டு வர்றாங்க. இப்போது 5வது இடமா ஒரு பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அது என்னன்னு நான் உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணுங்க, வரட்டுங்களான்னு கேட்டேன். வாங்களே அப்படின்ட்டாரு. அங்கே போய் அவர்கிட்ட தண்டனிட்டு மனம் மெய் அருளால் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேட்டி கொடுத்தாரு. அதை நீங்கள் பாருங்கள். வேலூர் சைதாப்பேட்டையில் இருக்கிற தோபா சாமிகள் திருமடம். இவர் 1950வது வருடம் ஜீவசமாதி அடைந்துட்டார். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கு பிறகு அந்த திருமடத்தை 9 ஆதீனங்கள் எடுத்து நடத்தியிருக்காங்க. இப்போது சரியான ஆதீனம் இல்லாததால் அந்த பொறுப்பு நம்ம பேரூர் ஆதீனம் அவர்களுக்கு வந்திருக்காது. அவரை பற்றியும் அவர் பொறுப்பேற்றதை பற்றியும் அவரே பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் கேளுங்க. திருச்சிற்றம்பலம். எல்லாமுடையான் குருவாகி இங்கு எமது அல்லல்லறுத்தான் என்றுந்தீவர அவன்தாள் தொழுவாமின்றுந்தீவர. போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லருளாலும் திருக்கைலாய வரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்தை 24ஆம் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவருளாலும் தீபம் இயற்கை இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நம்முடைய உளங்கணிந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். திருமடங்கள் அருள்நெறி பரப்புவதற்காக அமைந்த பெருமைக்குரியவை. அந்த வகையிலே தமிழகத்திலே பல நூறு திருமடங்கள் அருள்நெறியை வளப்படுத்தி வருகின்றார்கள். நம்முடைய பேரூர் ஆதீனம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருக்கைலாய வரம்பரையிலே மெய்கண்ட சந்தானத்திலே வந்ததாகும். மெய்கண்ட சந்தானத்திலே புறச்சந்தான குறவர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மெய்கண்டார், அருணந்தியார், மறைஞான சம்பந்தர், உமாவதியாருடைய வழியிலே
அருள் நமசிவாயர், சித்தர் சிவப்பிரகாசர், துரைசை நமசிவாய மூர்த்திகள் ஆகியோருடைய வழியிலே ஆதி சிவப்பிரகாசர் தீட்சை பெற்றார். அவர் தில்லையிலே வழிபாடு முட்டுப்பட்ட போது அதை மீண்டும் பலப்படுத்துவதற்காக வேலூரிலே சென்று அந்த வழிபாட்டை செம்மைப்படுத்தினார். அதனுடைய தொடர்ச்சியாக சாந்தலிங்க பெருமான் திருவண்ணாமலையிலே திருமணம் அமைத்த போது அவரிடத்திலே தீட்சை பெற்று கொண்டார். அவர் இங்கே வந்து 4 நூல்களை, கொலை மறுத்தல், வைராக்கிய சதகம், வைராக்கிய தீபம், அவிரோத உந்தியார் என்கின்ற 4 நூல்களை அருளி செய்தார். அவருடைய வாழையடி வாழையாக நாம் 25வது குருமகா சன்னிதானங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பேரூராதித்தினுடைய நெறிகாட்டுதலுடைய அடிப்படையிலே பல்வேறு அருட்பணிகள் நடைபெற்று வருகின்றன. உதகையிலே உதகை ஆதீனம் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி திருமடத்திலே அங்கே அருளாட்சி பொறுப்பினை ஏற்று அங்கே குருமகா சன்னிதானங்களாக இருந்து வருகின்றோம். அன்னூர் முதலிபாளையத்திலே ராமானந்த மடாலயத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கின்றோம். அதே போல் நம்முடைய தென்கேலை என்று அழைக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலை சாரலிலே திருநெல்லிக்காய் என்கின்ற சாடிவயல் பகுதியிலே தென்கைலாய தவநெறி சாலையினுடைய பொறுப்பாகவும், வடவெளியிலே இருக்கக்கூடிய குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவையினுடைய தலைமையிலேயும் இருந்து அருட்பணிகளை ஆற்றி வருகின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது கூடுதலாக இறையருள் நமக்கு ஒரு பொறுப்பினை, அருளாட்சி பொறுப்பினை நல்கி இருக்கின்றது. அது தொண்டை மண்டலத்திலே வேலூரிலே உள்ள சைதாப்பேட்டையிலே உள்ள தோபாசாமிகள் திருமடம், அந்த திருமடத்தினுடைய பொறுப்பும் நம்முடைய பேரூர் ஆதீனத்திற்கு இப்பொழுது ஏற்கப்பட்டிருக்கின்றது. அத்தகைய திருமடத்தினுடைய ஆதி குருமுதல்வராக திகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தோபாசாமிகள். இவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் ஒரு காலத்திலே திருவொற்றியூர், சென்னையில் இருக்கக்கூடிய திருவொற்றியூரிலே அவர்கள் இருந்து கொண்டு வரக்கூடிய அன்பர்களை எல்லாம் அவர் கண்டு அவருடைய மனநிலையை வாய்விட்டு அவருடைய மனநிலையின் மூலமாக அவருடைய குணத்தை சொல்லி வருவார். உதாரணமாக, மனிதர்கள் போகிறார்கள் என்றால் இது நாய் போகிறது, நரி போகிறது, கழுதை போகிறது என்று சொல்லி அவருடைய குணத்திற்கேற்ப சொல்லி கொண்டிருப்பார். ஒரு நாள் ஒரு சின்ன வயதிலே இருக்கக்கூடியவர் சென்றார். அவரை போன உடனே இன்றுதான் மனிதன் போகிறான், இன்றுதான் மனிதன் போகிறான் என்று சொல்லி அவர்கள் மகிழ்ந்தார்கள். அப்படி மகிழ்ந்த அவர்கள் யாருமில்லை, நம்முடைய அருட்பிரகாச வள்ளலாராக திகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ராமலிங்க அடிகளார் தான். அந்த ராமலிங்க அடிகளார் அவர்கள் அந்த வழியாக போனபோது அங்கே அவர்களை பார்த்து இந்த மனிதன் போகிறார் போகிறார் என்று சொன்னவர் தான் தோபா சுவாமிகள். அவர்கள் நிறைய அற்புதங்களை எல்லாம் செய்யக்கூடியவர்கள். அங்கே நம்முடைய திசையையே ஆடையாக அணிந்து கொண்ட பெருமைக்குரியவர்கள். அவர்கள் மயிலாப்பூரிலே சென்று சில காலம் அருட்பணியாற்றினார்கள். அதே போல் அசோக் நகர் என்று சொல்லக்கூடிய இடத்துல அருட்பணியாற்றினார்கள். இதையெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கின்ற போது ஒரு முறை ஒரு குதிரை வண்டியிலே ஏறி, இந்த குதிரை வண்டி எங்கே போய் நிற்கிறதோ அந்த இடத்துல என்னை இறக்கி விடுங்கள் என்று சொல்லி இருக்கின்றார். அவர் குதிரை வண்டி வந்து கொண்டிருந்த போது சைதாப்பேட்டையிலே வந்தது. அப்படி வந்து அங்கே இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அருள்நலம் நல்கினார்கள். 1850 அவர்கள் இறைநிலையோடு கலந்தார்கள். அந்த இடத்திலே அருட்திருக்கோயில் அமைக்கப்பட்டு சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று வருகின்றன. அவர் அருள்நிலை எய்திய காலம் ஒரு பங்குனி மாதம் ரேவதி விண்மீன் என்று சொல்லக்கூடிய நாள். அந்த நாளிலே அவர்களுடைய குருபூசை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நீண்ட காலமாக இந்த முந்தைய மடாதிபதிகளுடைய காலத்திலே நம்முடைய பேரூர் ஆதீனத்தினுடைய தலைமையிலே நெறிகாட்டுதலிலே அந்த திருமணத்தினுடைய பணிகள் எல்லாம் நடைபெற்று வந்தன. 9வது மடாதிபதியாக இருந்த தேவப்பிரகாசம் அவர்களுடைய காலத்திலே அவர் அதே போல் தொடர்ந்து செய்து வந்தோம். அவர் திடீரென்று இறைநிலையிலே கலந்துவிட்ட காரணத்தினாலே வேறு பொறுப்பாளர்கள் இல்லை, நீங்கள் தான் இந்த பேரூர் ஆதீனத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து வழிபாடுகளை நடத்தி வருகின்றீர்கள், ஆகவே நீங்களே இந்த மடத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்ற அடிப்படையிலே அந்த திருமணத்தினுடைய பொறுப்பையும் நாம் ஏற்றிருக்கின்றோம். அது ஏற்றதைத் தொடர்ந்து அவருடைய குருபூசையும் விரைவிலே வர இருக்கின்றது. இந்த விசுவாவச ஆண்டு பங்குனி மாதம் நமக்கு அந்த ரேவதி விண்மீன் என்று அத்தகைய குருபூசை விழா நடைபெறுகின்றது. அது வரக்கூடிய மார்ச் மாதம் 20ஆம் தேதி என்று அங்கே வேலூருக்கு அருகிலே சைதாப்பேட்டை என்று இருக்கின்றது. நமக்கெல்லாம் அந்த சிஎம்சி மருத்துவமனை தெரியும். அதே போன்று அதற்கு இணையான தெரு தென்புறமாக அதே போல் ஒரு தெரு செல்கின்றது. அந்த தெருவிலே சைதாப்பேட்டையிலே நம்முடைய தோபாசாமிகளுடைய மடம் அமைந்திருக்கின்றது. அந்த மடத்திலே அந்த குருபூசை விழா நடைபெறுகின்றது. இந்த இனிய விழாவிற்கு கொங்கு மண்டலத்திலே இருந்து சிரவை ஆதீனம்,
4வது குருமுகா சன்னிதானங்கள் சீர்வர ஸ்ரீ ராமானந்த குமரகுருவர அடிகளார் அவர்களும் தென்சேரி மலையாதீன முத்து சிவராமசாமி அடிகளார் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். அதேபோல ரத்னகிரியிலே உள்ள பாலமுருகன் அடிமை சுவாமிகள், கலவை சச்சிதானந்த சுவாமிகள் ஆகிய அருளாளர்களும் இதிலே கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். காலையிலே வேள்வி வழிபாடுகள், திருமுறை விண்ணப்பம், திருமுறை பாராயணங்கள், திருமஞ்சனம், அதைத் தொடர்ந்து பேரொளி வழிபாடு, அதைத் தொடர்ந்து மாகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு ஆகியவை நடைபெறும். மாலையிலே திருவீதி உலா நடைபெற இருக்கின்றது. இத்தகைய நல்ல விழாவிலே அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு குருவர்களையும் திருவர்களையும் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் எல்லாம் வல்ல தோபாசாமிகளுடைய திருவருள், திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும், திருவடி புகழ்பாடும் திறமும், நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும், களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கவடு வாராத நட்பும், கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவு நீளாத உடலும், சலியாத மனமன் பகலாத துணையும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும், எல்லாம் வல்ல குருவர்களினுடைய பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருச்சி. போற்றியோம் நமச்சிவாயம். போற்றி போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி, போகியலாய் நிமிர்ந்தாய் போற்றி, இயங்கும் பரந்தாய் போற்றி, பேரால் என் சிந்தை பூண்டாய் போற்றி, நீராவியான நிழலே போற்றி, நீர்வார் ஒருவரையும் இல்லாய் போற்றி, ஆராய் நின்ற உயிரே போற்றி, மலையானே போற்றி போற்றி, சில்லுருவாய் சென்று திரண்டாய் போற்றி, ஒரு அழியாத தேவே போற்றி, புள்ளிருக்கும் போற்றி வளர்த்தாய் போற்றி, என் சிந்தை பூண்டாய் போற்றி, உயிராய் பாதோறும் நின்றாய் போற்றி, பற்றி உலகை விடாதாய் போற்றி, கண்டுயிராய் நின்ற கனலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, மண்ணின் நிறையாகி நின்றாய் போற்றி, பாவம் அறுப்பாய் போற்றி, என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி, நீங்காய் இறைவா போற்றி, விண்ணும் நிழலும் நீயானாய் போற்றி, மேலவர்க்கு மேலாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, மலையானே போற்றி போற்றி. அல்லாத என் நெஞ்சமோரைந்து புலன்கள் தம்பால் அல்லாதரை மாத்திரையும் நின்னடிக்க நண்பாய் நில்லாது கண்டாய், இதற்கு என்னை செய்கேன் இதை மாற்றிடென்றே சொல்லாய், திருத்தில்லையுள் மேவிய சோதி நீயே. செம்மல நொந்தாள் சேரலொட்ட அமலங்கழி அன்பருடுமரி மாலரனேயும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. ஏறும் விடைபிடைப்போன் ஏடுகை கொண்டே பிடிப்போன் சோறு சமைப்போன் துகிப்பணி செய்வோன் முதலா தேரு நிமித்தம் திருத்தொண்டு செய்வரா கூறும் அடியார் குலாம் சிறிதும் கொண்டனே. வந்தியேன் எனது புகழ் சிறப்பு அன்பால் வாழ்த்திலேன் ஒரு கணம் அமைந்து சிந்தியேனினும் எனது வல்வினைகள் சிந்தி என்று எனக் கொள்வாய் சரணம். உந்தியார் மனங்கொன்றருள விரோத உந்தியார் உயிர்கள் இன்பு அமையத் தந்திடும் கருணை பேரைவாள் சாந்தலிங்கமே சத்குரு மணியே. வாய்மையும் அன்பும் சேர மயக்கங்கள் தவிர்ந்து நாளும் தூயனாய் பிறர் தன் துன்பம் துடைத்துமே அருள் சேர்க்கின்றதாயனையா எந்தன் அன்பு தந்தையே கருணை கொண்டு தீயவல் வினைகள் நீக்கி தெளிவு தந்தாள வேண்டும். திருச்சிற்றம்பலம். உம்பர்கட்கரசே ஒளிவிரைந்த யோகமே உற்றையின் தனக்கு வம்பனப்பழத்தின் குடிமுழுதாண்டு வாழ்வர வாழ்விக்கும் மருந்தே செம்பொருட் துணிவே சீருடை கடலே செல்வமே சேவரம் பொருளே. இதுகாரும் நாங்கள் தங்களுடைய திருச்செவிக்கு சாற்றிய நின்ற திருத்தாண்டகம் போற்றி திருத்தாண்டகங்களை ஏற்றருளி எல்லா உயிர்களும் எல்லா மக்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு சந்தானம் வாழ்நாள் வெற்றி ஆகிடல்லூர் நுகழ்ச்சி ஆகிய பேறுகளை பெற்று உருவமைப்பு குணம் அறிவு நுயர்வு கீர்த்தி உடல் வலிவு சுகம் செல்வம் ஆகியவற்றில் சிறந்து விளங்க அருள் புரிய வேண்டுகின்றோம். நாள் முழுவதும் எங்களுடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம். மனம் மொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம். கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் எங்களோடு தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவரும் எல்லா நலங்களும் பெற அருள் புரிய வேண்டுகின்றோம். இன்று பிறந்த நாள் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம். இன்றைய அன்னம்பாளிப்புக்கு துணை நிற்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம்.
உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம். உலகிலே போர், பகை, கலவரம், வன்முறை ஆகியவற்றில் ஈடுபட்டிருப்போரும் இந்த நலங்களை பெற்று நட்புடனும் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் திகழ அருள் புரிய வேண்டுகின்றோம். நிறைவாக எங்களுக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம். திருப்பேரூரான பிரபாநெறி நன்மேலை சிதம்பரம் மெய்த்தளம் வாடி போற்றி தன்கடனடியேனையும் தாங்குதல் அந்த புத்தகம் எங்க? இன்னொரு புத்தகம் எங்க? பாட்டு புத்தகம் வெளியில் படிக்கிறது எங்க? இப்போது 350 சிவலிங்கத்திற்கு அதன் கோயில்களின் பெயரை சொல்லி பூஜை செய்யப்படுகிறது. கோயில் திருவேற்களம், நெல்வாயில், கடிப்பாலை, குளவு, வெறுமணம், மகேந்திரப்பள்ளி, முல்லைவாயில், களிக்காமூர், சாய்க்காடு, திரு பல்லவனீச்சரம், வெண்காடு, வடதிருக்காட்டுப்பள்ளி, தாயிலான், குருகாவூர், காளி, கோலக்கா, தருக்கிளர், புள்ளிருக்கு, வேலூர், கண்ணார் கோயில், ஞாயில், இடைக்கழிமுடியே, நின்றியூர், புன்கூர், நாடிய நீடூர், அன்னியூர், வேள்விக்குடியே, கருது, எதிர்கொள்வாடி, மணஞ்சேரி, திருக்குறுக்கை, கருப்பரிகளூர், கதியே, காட்டுகுரங்குக்கா, மருவும், வாழ்வொடிப்புத்தூர், மன்னிவடிக்கரையே, வளரும் ஓமாம், புலியூர், காநாட்டு முன்னூர், திருநாரையூர், கடம்பூர், வந்தநெல்லூர், பொந்திகள், கஞ்சனூர், கோடிக்கா, மங்களக்குடியே, திருப்பனந்தாள், ஆப்பாடி, செய்நல்லூர், திருந்து தேவன்குடி, திருவையலூர், திரு கொட்டையூரே, இன்னம்பர், திருப்புறம்பயம், விஜயமங்கை, இயல் வைகாவூர், நல் வடகருவங்காடு துறையே, பின்னமரு படனம், ஐயாறு, நெய்த்தானம், பெரும்புலியூர், மழபாடி, திருப்பளவூர், கானூர், அண்ணா அன்பு, ஆலந்துறை, மாந்துறை, வாத்துத்துறையே, ஆனைக்கா, வைநீலி, பாச்சிலாசிரமம், மண்ணு மீங்கோய், மலையினோடு அருவான் ஒன்றே, வடகரையில் பதி தென்பால் வாட்போக்கியாமே, கடம்பந்துறை, திருப்பராய்த்துறை, கட்குடி, மூச்சீச்சிரம், கருது, திருச்சிராப்பள்ளி, திரு எறும்பியூரே, நெடுங்கலம், மேலைக்காட்டுப்பள்ளி, ஆலம்பொழில், சீர்திகள், திருப்புந்திருத்தி, கண்டியூர், சோற்றுத்துறை, மாலிடும், வேதிக்குடி, தென்குடி, திட்டை, புள்ளமங்கை, அணியா, சக்கரப்பள்ளி, அருங்கருகாவூரே, படர்பாளைத்துறை, நல்லூர், திருவாவூர், அது பசுபதீச்சரம், சத்திமுத்தம், பட்டீச்சரமே, ஆரை, வடதொலி, திருவலஞ்சுலியே, குடமுக்கு, அதனில் விழுக்கோட்டம், காரோணம், நாகேஸ்வரம், கூறும், இடைமருது, குரங்காடுதுறை, நீலக்குடி, வைகள், மாடக்கோயில், நல்லம், கோலம்பம், சாமர, ஆவடுதுறை, தந்துருச்சி, திருவலந்தூர், சகம்புகள், மாயூரம், விளநகர், வரியலூரே, வீறு, செம்பன்பள்ளி, நனிப்பள்ளி, விளம்பரமே, வியன், தலைச்சங்காடு, ஆக்கூர், விலங்கு, கடவூரே, திருக்கடவூர், மயானமோடு, திருவேட்டக்குடியே, தெளிச்சேரி, தருமபுரம், நல்லாறு, கோட்டாறு, உரைக்கும், அம்பர் பெருந்திருக்கோயில், மாகாளம், உயர்மீச்சூர், இளங்கோயில், ஜலதைப்பதி, பூ, மருக்கமல், வாம்புரம், நல் திருகுடி, வீழிமலரை, கன்னியூர், கருவிழி, மண், பேணுந்துறை, என் கருத்துடைக்கு, நரையூர், சித்தீச்சுரத்தோடு, அரிசில் கடைப்புத்தூர், சேவரமும், கலையநல்லூர், காணேம், கருக்குடி, வாஞ்சியம், திரு நன்னிலத்து, பெருங்கோயில், கவிஞண்டீச்சரம், பனையூர், விற்குடி, தென்புகழூர், இருக்கும், வத்தமானேஸ்வரம், ராமநதீஸ்வரமே, இயல்வயிற்றூர், செங்காட்டங்குடி, மருகல், இருளே, முறுக்கு, திருச்சாத்தமங்கை, நாகைக்காரோணம், முன் திருச்சிக்கல், திரு கேள்வேலூர், தேவூரே, அரிக்கு, அரியான், பள்ளியின் முக்கூடல், திருவாரூர், அரணி, மூலட்டாம், பறவையின் மந்தலையே, மேலாகும், விளமர், கரவீரம், பெருவேலூர், மிகுதலை, ஆலங்காடு, குடவாயில், சேரை, நாளூர், மயானம், கருவாய், கரைப்புத்தூர், நவிலும், இரும்பூளை, திருவாரதை, பெரும்பாளி, மாலூரும், அபளவில், நல்லூர், வருதிநேமம், வாழ்வினி, பூவனூர், பாதாளீச்சிரம், நீர், தேலூரும், திருக்களர், சிற்றேமம், உசாத்தானம், திரு இடும்பாவனத்தோடு சேர்ந்த கடிக்குளமே, கண்டலை, நீர்நெறி, கோட்டூர், வெண்துறையோடு, அழகே, தரு கொல்லம்பூதூர், பேரையில், கொல்லிக்காடு, கண்டரு, தென்கூர், நெல்லிக்கா, நாட்டியத்தான்குடியே, காராயில், கன்றாப்பூர், வழிபலம், கைச்சனத்தோடு, அண்டர்விரான், கோழிலை, தென் திருவாய்மூர், மறைக்காடு, அகத்தியான்பள்ளி, கோடிக்குலகரும், தென்கரையில், எண்தரு 127, இப்பாலிகளத்தில், இசை, கோணமாமலை, ஜெயதீச்சுரம், 2, ஆலவாய், ஆப்பனூர், வரங்குன்றி, ஏடகத்தோடு, அருங்கொடுங்குன்றம், திருப்புத்தூர், வனவாயிலினோடு, ஏழும், ராமேஸ்வரம், ஆடானை, காணப்பேரில், திருப்புவனம், செலிகள், இன்புரி, குற்றாலம், பாலோசனம், திருநெல்வேலியோடு, பாண்டிவதி 4, மலைநாட்டு, அஞ்சைக்களம் ஒன்றே, சீலமிகு, அவிநாசி, திருமுருகன்பூண்டி, திருநனா, கொடிமாடச், செங்குன்றூர், தானே, வெஞ்சமாக்கூடல், கொடுமுடி, கருவூர், கொங்கில், மேவும், ஏல், அறத்துறை, வந்தூங்கானை மாடம், இஞ்சிரில், கூடலை, ஆற்றூர், எருக்கத்தம்புலியூர், இணையகலம், திருநகர், சோபுரம், அதிக
மகிழ்வுகளே விஞ்சு திருநாவலூர் திருமுதுகுன்றம் திருநெல்வேணி வெண்ணை திருக்கோவிலூர் அரைணி நல்லூரே மஞ்சுதுகள் இடையாறு வெண்ணை நல்லூர் துறையூர் வடுகூர் வீடே அருளும் திருமானிக்குழியே தன்னார் தந்தலை பாதிரி புலியூர் முண்டீச்சரம் புறவாமணங்காட்டூர் ராமாத்தூரே என்னார் அண்ணாமலையும் நடுநாட்டில் 22 இப்பால் ஏகம்பம் மேத்தளி விண்கண் நோங்கும் மதிலோனகானந்தளி அநேக தங்காவதம் கட்சி நெறிகாரைக்காடே உள்நாடு குரங்கனின் முட்டம் திருமதிகள் ஓத்தூர் வன்பார்த்தான் பனங்காட்டூர் வல்லம் மாட்பேரே ஊரல் இளம்பையங்குட்டூர் விற்கோளம் ஆலங்காடு உயர்வாசூர் விண்பாக்கம் கல்லில் காலத்தி மாறில் திருவொற்றியூர் வழிதாயம் பாலி வடமுல்லை வாயில் வேட்காடு திருமயிலை ஈரில் திருவான்மையூர் கச்சூர் ஆலக்கோயில் இடைச்சுரம் திருக்குன்றம் அச்சிறுவாக்கமே மாறில் திருவக்கரையே அரிசிலி தொல்லிரும்பை மாகாளம் தொண்டை நன்னாட்டு எண்ணின் 32 கோகரணம் துளுவதேயத்தில் ஒன்றே இப்பால் உழவு பருப்பதம் நீள பருப்பதம் அம்பியதின் பாகருரை அநேகதங்காவதம் திருக்கேதாரம் பகர் நொடித்தான்மலை வடக்கில் 15 இவற்றோடு ஆக 274 என்பர் மூவர் அடுப்பதிக்கம் இருக்குமூர் கிள்ளியூர் திருவிடைவாய் அதிகமாம் வைப்பு தாகமுடன் நினைப்போற்றும் துதிப்போற்றும் வல்வினை வினைகள் சாராவாம் பிறப்பகளும் சத்திய முத்தியுமே. பூலியர்கூன் வெப்பொழிந்த புகழியர்கூன் கடல் போற்றி ஆலிமிசை கண்மிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாதவூரார் திருத்தாள் போற்றி. இப்படி கையில் பிடிச்சுங்க. நீங்கள் எப்படி ஐயா எப்படி வந்துருங்க. செம்பளம் தலையே நீ வணங்காய் தலை மாலை கிணிந்து தலையா தலையே நீ வணங்காய் நீங்களோ நீங்களோ சிவனே செம்பவர எரிபோல் நினைப்பினான் எப்பொழுதும் வாயே வாழ்த்துகள் நானே உரிபோர்த்து பேய்வாள் காட்ட குடும்பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டார் நெஞ்சே நீ நினை மிர்வுன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளன் நெஞ்சே நீ நினையா கைகால் கூப்பி தொழி கடி மாமலர் தூவி நின்று பைவாய் கைகால் கூப்பி தொழி ஆக்கையாள் பயனின் கோயில் வளம் வந்து பூக்கையாலட்டி போற்றி என்னாதையு கையாள் பயன் கால்களால் பயனின் கரை கண்ட கோயில் கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் உற்றார் யாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் யாருளரோ திருமான் எஞ்சிதன் சேவடிக்கையில் சென்றங்கு திருமான் திருப்பன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேடி கண்டு கொண்டேன். சிற்றம்பலம் மன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் ஒன்னம்பாளிக்கும் மேலமை பூமிதை என்னம்பாளிக்கும் மார்கன்றின் என்னம்பாளிக்குமோ இப்பிறவியே கற்பனை கடந்த சோதிகருணையே உருவமாய் அற்புத கோலநேரி அருமறையில் மேலாம் சிற்பனையோ வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம் மண்ணினில் பிறந்தார் விரும்ப என்மதி சூடு மன்னலார் அடியார் தம்மை அமுகை வித்தல் கண்ணினால் அவர்களா பொருள்கண்டார்கள் உண்மையாமெனில் உலகர் முன் வருகன உரைப்பார்
ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாய் வேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாய் போதியாய் நிற்கும் தில்லை போடம் போற்றி போற்றி. சிற்றம்பலம் மந்திரமாவது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் ஆவது நீரு சமயத்தில் உள் ஆற்றல் விடையே ஆளவாயாண்டிரு நீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன்னுடலுற்ற தீப்பினியாயினதி நமச்சிவாய சிவாய நம ஓம் போற்றி ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம் போற்றி ஓம் நமச்சிவாய சிவாய நம ஓம். என்ன நேயர்களே, பார்த்தீங்களா? இப்போது அந்த வேலூர் திருமடத்தில் வர்ற மார்ச் 20ஆம் தேதி அங்கே குரு பூஜை விழா நடத்துகிறாங்க. அதுக்கு எல்லாத்தையுமே அவங்க அழைக்கிறாங்க. உங்களுக்கு டைம் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க. இதுவரை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தற்போதைய சூழலுக்கு ஏற்ற விறகு ஸ்டவ், குறைந்த விறகு, அதிக ஹீட், சுலபமாக சமைக்கும் ஸ்டவ், ஃபைபர் கிளே ஒட்டப்பட்டதனால் அதிக வெப்பத்தை தக்க வைக்கும். ப்ளோயரால் 4 திசையிலும் காற்றை ஊதி அதிக வெப்பம் கொடுக்கும். 10 கிலோ, 20 கிலோ, 30 கிலோ சமைக்கக்கூடியது. ஸ்ட்ராங்கானது, ரஃப் யூஸ் பண்ணலாம். 48 வருடத்தை கடந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட்ஸ் தயாரிப்பாளர்கள் தீபம் இண்டஸ்ட்ரீஸ், கோயம்புத்தூர். 21 98947 87369 9944977369.